ஹாய் சிவில் மக்களே, வெல்கம் டு ஆர் சிவில் கோம்ரேட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் டிட்டர்மினசி அண்ட் இன்டிட்டர்மினசி பார்ட்டில் இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரு ஸ்டேபிள் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கேன்டிலிவர் பீம் எடுத்துக்கிறேன். அந்த கேன்டிலிவர் பீமில் ஃபிக்ஸ்டு எண்டில் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் டெவலப் ஆகும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்படின்னு என்னென்னா வர்டிக்கல் ரியாக்ஷன், ஹரிசாண்டல் ரியாக்ஷன் அண்ட் மொமெண்ட். இது என்னவா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, வர்டிக்கல் ரியாக்ஷன் ஷியர் ஃபோர்ஸ் ஆகும், ஹரிசாண்டல் ரியாக்ஷன் ஆக்சுவல் ஃபோர்ஸ் ஆகும், மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் ஃபங்க்ஷன் ஆகும். நான் இப்போது இந்த கேன்டிலிவர் பீமோட ஃப்ரீ எண்டில் W அப்படின்ற லோடு அப்ளை பண்ண போகிறேன். இந்த லோடு அப்ளை பண்ணுறதுனால இந்த பீம் நமக்கு ஒரு டிஃபார்மேஷனை தரும். அதை நான் ஒயின்னு எடுத்துக்கிறேன். இந்த டிஃபார்மேஷனை இந்த லோடை ரிமூவ் பண்ணுறப்போ இந்த டிஃபார்மேஷன் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம ஸ்டேபிள் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இந்த டிஃபார்மேஷன் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வருது அப்படின்னா, நமக்கு இந்த ஃபிக்ஸ்ட் எண்டில் அப்ளை ஆகியிருக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னால தான் நமக்கு ஒரிஜினல் பொசிஷனுக்கு வருது. நமக்கு இந்த ஸ்டேபிள் சிஸ்டமில் 3 நோட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் பாயிண்ட் அப்படின்றது ஸ்டேபிள் சிஸ்டமில் நமக்கு டிஃப்ளெக்ஷன் கர்வ் வந்து நான் லீனியராக தான் இருக்கும். அதே போல் நமக்கு இந்த ஸ்லோப் அப்படின்ற ஆங்கிள் கிடைக்கிறதுல இந்த ஆங்கிளும் நமக்கு லோடு ஆக்ட் ஆகக்கூடிய டைரக்ஷனும் சேம் டைரக்ஷனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு இங்கே இந்த லோட்னால் ஒரு மொமெண்ட் இன்டியூஸ் ஆகும். அந்த மொமெண்ட்டை நம்ம அப்ளைடு மொமெண்ட்னு சொல்லுவோம். அதுங்க W இன்ட்டு சம் டிஸ்டன்ஸ். இங்கே எல்லாம் இருந்துச்சுன்னா L, எக்ஸாக இருந்துச்சுன்னா X, அது WX. இது வந்து அப்ளைடு மொமெண்ட். இது கிளாக் வைஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்டியூஸ் ஆகக்கூடிய மொமெண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். இந்த 3 பாயிண்ட்ஸை தான் நம்ம நோட்ஸாக ஞாபகம் வச்சுக்கணும். இது வரைக்கும் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்ற தியரிக்குள்ளே கொடுத்துருப்பேன். படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம மெக்கானிசம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். மெக்கானிசம் அப்படின்றத நம்ம அன்ஸ்டேபிள் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அதே கேன்டிலிவர் பீமில் அந்த ஃபிக்ஸ்டு எண்டுக்கு பதிலாக நான் இங்கே ஹிஞ்ச் இருக்கதா அசியூம் பண்ணிக்கிறேன். அந்த ஹிஞ்ச் பொசிஷனில் கண்டிப்பாக மொமெண்ட் இருக்காது. இங்கே என்னென்ன ரியாக்ஷன்ஸ் டெவலப் ஆகும்னு பார்த்தோன்னா, வர்டிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் மட்டும் தான் டெவலப் ஆகும். இங்கே மூமெண்ட் இல்லாதனால அங்கே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்கவே இருக்காது. அதனால் நம்ம இங்கே லோட் W அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா அந்த மெம்பர் லீனியராக டிஃப்ளெக்ட் ஆகிடும். இங்கே டெவலப் ஆகக்கூடிய தீட்டாவை நம்ம ரிஜிட் பாடி ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக ஒரு சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கா இல்லை அன்ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்றது 2 பாயிண்ட்டை டிபெண்ட் பண்ணி சொல்லுவோம். அது என்னென்ன பாயிண்ட் அப்படின்னா, ரிஜிட் பாடி ரொட்டேஷன் அண்ட் ரிஜிட் பாடி டிரான்ஸ்லேஷன். ரிஜிட் பாடி ரொட்டேஷன் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அங்கே டெவலப் ஆகக்கூடிய தீட்டாவை ரிஜிட் பாடி ரொட்டேஷன் சொன்னோமா, அதே மாதிரி ரிஜிட் பாடி டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா இப்போது ஒரு ஸ்ட்ரக்சரில் 3 சப்போர்ட்ஸ் இருக்குது. அந்த 3 சப்போர்ட்ஸுமே ரோலர் சப்போர்ட்ஸாக இருக்குது. அப்போது நமக்கு 3 வர்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் அங்கே டெவலப் ஆகும். அப்படின்றப்போ நம்ம இங்கே ஹரிசாண்டலாக ஒரு ரியாக்ஷன் ஒரு லோடு கொடுக்குறப்போ இங்கே ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இல்லாதனால அந்த மெம்பர் ஃப்ளோ ஆகிடும். அதனால் இந்த ஸ்ட்ரக்சர் அன்ஸ்டேபிள்னு சொல்லிடுவோம். இந்த 2 கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிளாக இல்லை அன்ஸ்டேபிளான்னு சொல்லுவோம். அடுத்து ஜாயின்ஸை பேஸ் பண்ணி ஸ்ட்ரக்சரை எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று என்னென்னா பின் ஜாயிண்டட் ஃப்ரேம், இன்னொன்று என்னென்னா ரிஜிட் ஜாயிண்டட் ஃப்ரேம். பின் ஜாயிண்டட் ஃப்ரேமுக்கு நம்ம மோஸ்ட்டாக ட்ரஸ் மெம்பரை தான் எக்ஸாம்பிளாக பார்த்துருப்போம். இந்த ட்ரஸ் மெம்பரில் 2 மெம்பர் மீட் ஆகிற மாதிரி ஒரு ஜாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். இந்த 2 ஜாயிண்ட்டும் ப்ராக்டிக்கலாக எப்படி கம்பைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கசட் பிளேட்டை வச்சு 2 ஜாயிண்ட்டையும் மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. எப்படி அப்படின்னா, இந்த 2 மெம்பரும் ஒரு பின்
இல்லை ஒரு ரிவிட் அப்படின்ற மாதிரி இந்த கசட் பிளேட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே ரிஜிட் ஜாயிண்டடில் மோர் தென் ஒன் பின் ஆர் ஒன் ரிவிட், அப்படி இல்லைன்னா 2 சைட்லேயும் வெல்டு பண்ணியிருப்பாங்க. இது தான் நம்ம ரிஜிட் ஜாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். நமக்கு நல்லா தெரியும், ரிஜிட் ஜாயிண்ட்டில் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதே பின் ஜாயிண்ட்டில் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்காதுன்னு நமக்கு தெரியும். நமக்கு இந்த பின் ஜாயிண்ட்டில் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இல்லாதனால ரொட்டேஷன் ஒரு மெம்பருக்கும் வேரி ஆகும். நமக்கு இந்த மெம்பரை நம்ம ட்விஸ்ட் பண்ணாலும் ரொட்டேட் பண்ணாலும் நமக்கு இங்கே ஒரு ஆங்கிள் கிடைக்கும், இங்கே ஒரு ஆங்கிள் கிடைக்கும். நமக்கு ஆங்கிள் இங்கே வேரி ஆகும். அதே ரிஜிட் ஜாயிண்டட் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அங்கே இருக்கிறனால நமக்கு இந்த மெம்பரை நம்ம என்ன தான் ட்விஸ்ட் பண்ணாலும் சரி, இங்கே கிடைக்கிற ஆங்கிளும் இங்கே கிடைக்கிற ஆங்கிளும் சேமாக தான் இருக்கும். இது தான் நம்ம இன்க்ளூடட் ஆங்கிள்னு சொல்லுவோம். தட் இஸ் இன்க்ளூடட் ஆங்கிள் ரிமைன்ஸ் சேம். நமக்கு பின் ஜாயிண்டட் ஃப்ரேமில் ஆக்சுவல் ஃபோர்ஸ் மட்டும்தான் அந்த மெம்பரால் கேரி பண்ண முடியும். அந்த ஆக்சுவல் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒன்று டென்ஷனாக இருக்கும், அப்படி இல்லைனா கம்ப்ரெஷனாக இருக்கும். அதுவே ரிஜிட் ஜாயிண்டட் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவல் ஃபோர்ஸ், ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் இது 3ம் கேரி ஆகும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது தான் இந்த தியரியில் இருக்கும். இதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்ஸ் அண்ட் அதில் டெவலப் ஆகக்கூடிய ரியாக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ரியாக்ஷன் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் டு மோஷன்னு சொல்லுவோம். அப்படின்னா அந்த சப்போர்ட் அதில் டெவலப் ஆகக்கூடிய ரியாக்ஷனை அலோவ் பண்ணாது அப்படின்றது தான் மீனிங். ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டை என்னென்னு பார்க்கலாம். ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் நமக்கு 3 ரியாக்ஷன் டெவலப் ஆகும். அது என்னென்ன அப்படின்னா வர்டிக்கல் ரியாக்ஷன், ஹரிசாண்டல் ரியாக்ஷன் அண்ட் மொமெண்ட். இது 3 தான் நமக்கு ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் டெவலப் ஆகும். அதே ஃப்ரீ சப்போர்ட்டில் நமக்கு எந்த ரியாக்ஷனும் டெவலப் ஆகுது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம என்ன லோட் கொடுத்தாலும் அது நமக்கு ரிஃப்ளெக்ஷன் காட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம பின் சப்போர்ட் அப்படி இல்லைனா ஹிஞ்சிட் சப்போர்ட் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். ஹிஞ்சிட் சப்போர்ட்டில் எப்பவுமே 2 ரியாக்ஷன்ஸ் தான் டெவலப் ஆகும். அது என்னென்னா வெர்டிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஹரிசாண்டல் ரியாக்ஷன், இது 2 மட்டும்தான். நெக்ஸ்ட்டு ரோலர் சப்போர்ட் அப்படின்றது ஒரே ஒரு ரியாக்ஷன் மட்டும்தான் கேரி பண்ணும். அது என்ன ரியாக்ஷன் அப்படின்னா வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு கைடட் ரோலர் அப்படின்றது ரோலரோட ஸ்பெஷல் ஃபார்ம்னு சொல்லலாம். ரோலரில் நமக்கு ஒரு ஃபிக்ஸிடிட்டி கொடுத்தா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த கைடட் ரோலர்னு சொல்லுவோம். அந்த ஃபிக்ஸிடிட்டி கொடுக்கறனால இங்கே நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு மூமெண்ட் டெவலப் ஆகும். இந்த கைடட் ரோலரை நம்ம ஹரிசாண்டலாகவும் ஃபிக்ஸ் பண்ணலாம், வர்டிக்கலாகவும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஹரிசாண்டலாக ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர்டிக்கல் ரியாக்ஷனும் நமக்கு ஒரு மூமெண்ட்டும் டெவலப் ஆகும். அதுவே நம்ம வர்டிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வர்டிக்கல் ரியாக்ஷனும் ஒரு மூமெண்ட்டும் டெவலப் ஆகும். 2 கேசஸ்லையும் நமக்கு 2 ரியாக்ஷன் மட்டும்தான் டெவலப் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆக்சியல் ஸ்ப்ரிங் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். ஆக்சியல் ஸ்ப்ரிங் அப்படின்ற நேம்லேயே நமக்கு அது ஆக்சியல் ஃபோர்ஸை மட்டும்தான் கேரி பண்ணும் அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக சொல்லுது. இப்போது நம்ம அதே மாதிரி இந்த ஆக்சியல் ஸ்ப்ரிங் அப்படின்றது நமக்கு ஆக்சியல் ஃபோர்ஸ் மட்டும்தான் கேரி பண்ணும். அதனால் நமக்கு இங்கே டெவலப் ஆகக்கூடிய ரியாக்ஷன் அப்படின்றது 1 மட்டும்தான். இது வரைக்கும் நம்ம படித்ததில் 2 நோட் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எகெயின்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா அது ரியாக்ஷன்னு சொல்கிறோம். ரெசிஸ்டன்ஸ் எகெயின்ஸ்ட் ரொட்டேஷன் அப்படின்னா அதை மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இந்த 2 நோட் பாயிண்ட்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நம்ம ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். எக்ஸாம்பிளாக ஒரு கேண்டிலிவர் பீம் எடுத்துக்கிறேன். இந்த கேண்டிலிவர் பீமில் நமக்கு கொஷின்லேயே 2 லோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 லோடு என்னென்னா ஃப்ரீ எண்டில் ஒரு வர்டிக்கல், ஒரு ஹரிசாண்டல். இதை நம்ம ரியாக்ஷன்ஸ் கால்குலேட் பண்ணுறப்போ எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது சப்போர்ட்டில் மட்டும்தான் டெவலப் ஆகும். இப்போது நமக்கு இங்கே ஒரு ஃபிக்ஸட் சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் நமக்கு யூஸ்வலாக 3 ரியாக்ஷன்ஸ் டெவலப் ஆகும். அதை தான் நான் இங்கே நம்பர் ஆஃப் அன்னோன் ரியாக்ஷனில்
ஆர் ஈக்குவல் டு 3 எழுதியிருக்கேன். நான் இங்கே யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய நொட்டேஷன் அப்படின்றது ரியாக்ஷனுக்கு ஆர்னும் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனுக்கு எஸ் அப்படின்னு சொல்லுவேன். இங்கே நமக்கு மொமெண்ட்டும் ஆக்ட் ஆகிறனால நான் இங்கே நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனை 3ன்னு எடுத்துக்கிறேன். அதை இந்த சம்மில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, அது வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் வெர்டிக்கல் லோடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு இங்கே ஹரிசாண்டல் ரியாக்ஷனும் ஹரிசாண்டல் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனும் நம்ம ரெண்டையுமே கன்சிடர் பண்ணக்கூடாது. அதனால் நமக்கு ரியாக்ஷன் அப்படின்றது 2னும் சப்போர்ட்ஸில் வந்து ரெண்டு ரியாக்ஷன் மட்டும் தான் நம்ம டெவலப் ஆகுது. அதனால் நமக்கு ரியாக்ஷன் வந்து ஆர் ஈக்குவல் டு 2ன்னு சொல்கிறோம், ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் நமக்கு 2ன்னு சொல்கிறோம். இது வந்து ஃப்ளாட் ஸ்ட்ரக்சருக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். இந்த மாதிரி ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம ஹரிசாண்டல் ரியாக்ஷனையும் ஹரிசாண்டல் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணோம் அப்படின்னா ரியாக்ஷன் வந்து நமக்கு 2 கிடைக்கும், அதே மாதிரி ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனும் நமக்கு 2 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு சிம்பிளி சப்போர்ட்டர் பீம் எடுத்திருக்கேன். இந்த சிம்பிளி சப்போர்ட்டர் பீமில் ஒரு எண்டில் நமக்கு ஹிஞ்ச் சப்போர்ட் இருக்குது, இன்னொரு எண்டில் ரோலர் சப்போர்ட் இருக்குது. இப்போது நமக்கு ஹிஞ்ச் சப்போர்ட்டில் 2 ரியாக்ஷன்ஸ் டெவலப் ஆகும். அது என்னென்ன அப்படின்னா வெர்டிக்கல் ரியாக்ஷன் ஒன்று, ஹரிசாண்டல் ரியாக்ஷன் ஒன்று. அதே ரோலர் சப்போர்ட்டில் நமக்கு ஒரே ஒரு ரியாக்ஷன் மட்டும் தான் டெவலப் ஆகும், அது வெர்டிக்கல் ரியாக்ஷன். இங்கே நமக்கு வெர்டிக்கல் லோடை மட்டும் பேஸ் பண்ணி நமக்கு இந்த கொஷின் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே நமக்கு ஹரிசாண்டல் ரியாக்ஷனும் டெவலப் ஆகுது. அதனால் நம்ம ஹரிசாண்டல் ரியாக்ஷனையும் ஹரிசாண்டல் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதனால் நமக்கு இந்த கொஷினில் எத்தனை ரியாக்ஷன்ஸ் டெவலப் ஆகும் அப்படின்னா 3 ரியாக்ஷன்ஸ் டெவலப் ஆகும். என்னென்ன அப்படின்னா நமக்கு ஹிஞ்ச் சப்போர்ட்டில் 2, ரோலர் சப்போர்ட்டில் 1, மொத்தமாக 3 ரியாக்ஷன்ஸ். இங்கே நம்ம பியூர்லி பேஸ்ட் ஆன் வெர்டிக்கல் லோட் அப்படின்னு நம்ம கொஷினில் கொடுக்காதனால நமக்கு ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனும் நமக்கு 3 கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா 2 பக்கமும் ஃபிக்ஸ்டன்ஸ் இருக்குது, நடுவில் சென்ட்ரலாக ஒரே ஒரு பாயிண்ட் லோடு இருக்குது. இந்த சம்மை நம்ம பியூர்லி பேஸ்ட் ஆன் வெர்டிக்கல் லோடை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். இப்போது நமக்கு ஃபிக்ஸ்டெண்டில் ஆக்சுவலாக 3 ரியாக்ஷன் டெவலப் ஆகும். நமக்கு இங்கே பியூர்லி பேஸ்ட் ஆன் வெர்டிக்கல் லோட் அப்படின்னு கொடுத்துருக்கனால நமக்கு இங்கே 2 ரியாக்ஷன் மட்டும் தான் எடுத்துப்போம். என்னென்னா வெர்டிக்கல் ரியாக்ஷன் ஒன்று, மொமெண்ட் ஒன்று. அதே மாதிரி இன்னொரு ஃபிக்ஸ்டெண்ட்லேயும் நமக்கு 2 ரியாக்ஷன் மட்டும் தான் டெவலப் ஆகும். அப்போ டோட்டலாக நமக்கு 4 ரியாக்ஷன்ஸ் டெவலப் ஆகும், 2 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் மட்டும்தான். ஏன் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் வெர்டிக்கல் லோடுன்னு சொல்லியாச்சு. அதனால் சமேஷன் ஆஃப் V ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் M ஈக்குவல் டு 0, இது 2 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணால் மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு நம்ம ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். நான் வச்சுக்கணும் இது ஸ்ட்ரக்சர். இதுக்கப்புறம் நம்ம ஜாயின்ஸ் பற்றி பார்ப்போம். இது இங்கே இடத்துல நம்ம ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிளேன் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி பார்ப்போம். பிளேன் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும், 2Dன்னு தெரியும். இந்த 2Dயில் பிண்டு கேஸாக இருந்தால் என்ன, ரிஜிட் கேஸாக இருந்தால் என்னென்னு பார்க்கலாம். இந்த 2 கேஸுக்குமே நமக்கு பிளேன் அப்படின்றது மட்டும் கண்டிஷனாக இருந்துச்சுன்னா இன்கேஸ் ஸ்ட்ரக்சரில் நமக்கு இந்த 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். என்னென்ன அப்படின்னா சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0. இந்த 3 ஈக்குவேஷன் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவே நம்ம ஸ்பேஸ் ஃப்ரேம் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அது பின்ஜாயிண்டடாக இருந்தாலும் சரி, ரெஜிஜென்டராக இருந்தாலும் சரி, அந்த கேஸில் நமக்கு 6 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் கன்சிடர் பண்ணுவோம். ஃபார் ஸ்ட்ரக்சருக்கு அதுவும் அதே மாதிரி சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் எஃப் ஒய் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் மொமெண்ட் இன் எக்ஸ் டைரக்ஷன் ஈக்குவல் டு 0, ஒய் டைரக்ஷன் ஈக்குவல் டு 0, இசட் டைரக்ஷன் ஈக்குவல் டு 0. இங்கே ஏன் நமக்கு இசட் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஸ்பேஸ் அப்படின்றது 3D இல்லையா, அதனால் 3Dயில் நமக்கு எக்ஸ் ஒய் இசட் 3 கோஆர்டினேட்ஸ் இருக்கிறதுனால இசட் அப்படின்ற கோஆர்டினேட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். நம்ம ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இதுக்கப்புறம் ஜாயின்ஸை பேஸ் பண்ணி பார்ப்போம். ஜாயின் அப்படின்னா இப்போது நமக்கு பின் ஜாயின்டட் அப்படின்னா இந்த மாதிரி ஒரே ஒரு பின் மட்டும் பார்ப்போமா, அது மாதிரி இந்த பின் ஜாயின்டட்டில் பிளேனாக இருந்தால் என்ன, ஸ்பேஸாக இருந்தால் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போது பிளேன் கண்டிஷனாக இருந்துச்சு அப்படின்னா
ரெண்டே ரெண்டு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அது என்னென்னா சமேஷன் ஆஃப் எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் எஃப் ஒய் ஈக்குவல் டு 0. ஏன் அப்படின்னா இங்கே நமக்கு இசட் கோஆர்டினேட் கிடையாது. அதே மாதிரி பின்ஜாயிண்டட் பிளேன் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது டெவலப் ஆகாதனால நமக்கு இங்கே மொமெண்ட் கிடையாது. அடுத்து ஸ்பேஸ் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா, பின்ஜாயிண்டட் ஸ்பேஸ் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் டெவலப் ஆகும். என்னென்னா சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0, இசட் ஈக்குவல் டு 0. இங்கேயும் அதே தான். பின்ஜாயிண்டட் அப்படின்னு வந்துருச்சுனாலே அங்கே மொமெண்ட் கண்டிப்பாக இருக்காது. இங்கே ஸ்பேஸ் அப்படின்னு வரனால தான் நமக்கு இசட் டைரக்ஷன் நமக்கு கிடைக்குது. அதனால் நமக்கு இங்கே 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ரிஜிட் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேமுக்கும் ஸ்பேஸ் ஃப்ரேமுக்கும் பார்ப்போம். இன்கேஸ் ரிஜிட் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேமாக இருந்தால் 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு டெவலப் ஆகும். என்னென்ன அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு மொமெண்ட்டும் டெவலப் ஆகும். ஏன்னா ரிஜிட் ஜாயிண்டட்னு சொல்லியாச்சு. அப்படின்றப்போ நமக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. அதனால் நமக்கு மொமெண்ட் டெவலப் ஆகுது இந்த இடத்துல. இங்கே பிளேன் ஃப்ரேம் அப்படின்னு பார்க்குறதுனால, பிளேன் அப்படின்னா நமக்கு 2D அப்படின்றப்போ நமக்கு இசட் கோஆர்டினேட் நமக்கு வராது. அதனால் சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0. நமக்கு இங்கே மொமெண்ட் டெவலப் ஆகிறதுனால நமக்கு சமேஷன் ஆஃப் எம் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நமக்கு 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் டெவலப் ஆகும். அதுவே ரிஜிட் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ஃப்ரேமாக இருந்தால் நமக்கு இசட் கோஆர்டினேட்டும் நமக்கு ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி மொமெண்ட்டும் டெவலப் ஆகுது. மொமெண்ட்டும் ரெண்டுமே இந்த இடத்துல டெவலப் ஆகிறதுனால நமக்கு இந்த இடத்துல 6 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் டெவலப் ஆகும். என்னென்ன அப்படின்னா சமேஷன் ஆஃப் எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் எஃப் ஒய் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி சமேஷன் ஆஃப் மொமெண்ட் இன் எக்ஸ் டைரக்ஷன் ஈக்குவல் டு 0, ஒய் டைரக்ஷன் ஈக்குவல் டு 0, இசட் டைரக்ஷன் ஈக்குவல் டு 0. இன்ட்ரடக்ஷன் பார்ட் அப்படின்றது இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக டிஐடிகே எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.